வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு நாங்கள் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் அங்கே இருக்கின்ற சூரியனும் கேதும் சிறப்பை காட்டி ஆரம்பத்தில் காட்டினதுன்னா பிறகு தடுக்கும், இல்லை கொடுக்கவே இல்லைன்னா அப்படியே வச்சிருந்து இறுதியாக போகும்போது சரி தப்பு என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகும். ஒரு சில குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால், இந்த கடகராசி கடக லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே மிக துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு 2இல் தான் அந்த சூரியனும் கேதுவும் இருக்குது. கேது உங்களை நோக்கி வருவதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்பொழுதும் ஒரு கிரகம் நம்மளை நோக்கி செல்லுதுன்னா உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு போகுதுன்னோ, உங்களை நோக்கி வருகுதுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது என்றும் புரிந்து கொண்டால் உங்களுடைய பயணப்பாதை மிக எளிமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் ஆவணி மாதத்தில் மிக மிக சொல்லி செய்வாங்கள்ல, அதுபோல் இந்த சொல்லி அடிக்கிற மாதிரி நீங்கள் திட்டமிட்டதை திட்டமிட்டபடி செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் இறங்கி அதில் வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியானது மிகவும் கொஞ்சம் அச்சப்படக்கூடியதாகவும் கொஞ்சம் ஆசைப்படக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஆசையப்படுவதா இல்லை அச்சப்படுவதா என்ற 2க்கு நடுவில் உங்களுடைய ஒவ்வொரு காரியம் அப்படியே நின்று போயிருக்கும். அது சில பேர் சொல்லுவாங்கள்ல, உடம்பு மரத்து போச்சுன்னுவாங்கள்ல, அதுபோல் உடலும் சரி செயல்பாடுகள் அப்படின்னு நின்று போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி செயல்பாடும் நிற்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் கவலையப்படாதீங்க. ஏன், உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு பலன் கண்டிப்பாக உண்டு. அதுவும் கடகராசி நேயர்கள் என்றால் சொல்லவே வேண்டாம். அவங்க அலசி துருவி எடுத்து அவங்கள ஒரு நெறிப்படுத்தி அதுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அதன்படி தான் அவங்க பயணிப்பாங்க. அந்த பயணிப்பதனால் ஊரறிய ஒரு கௌரவம் ஒன்று வந்துடும். அதுவும் அவங்க ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தில் சிறந்தாக இருந்தால், இல்லைன்னா இருக்கிற கௌரவம் போகும். அப்படிப்பட்ட நிலை தான் இப்பொழுது ஏற்படும். அந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக அறிவு சார்ந்த விஷயத்தையும் நுட்பமான செயல்பாடையும் அந்த செயல் திறனையும் சுட்டி காட்டக்கூடிய நேரம் இது, இந்த ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்தில் உங்களை ஒரு நிலையான வழிக்கு கொண்டு வருவதற்கு பல சூழ்நிலைகள் அமையும். அதை நிலைப்படுத்துவதற்கு உங்கள் பழைய ஜாதகத்தில் இருக்கிற தன்மையை பொறுத்து தான் அதை தெளிவாக திட்டமிட்டு சொல்ல முடியும். இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய இறை வழிபாடு, இல்லை மனதை நெறிப்படுத்துவது, இவைகள்லாம் உங்களை ஓரளவு எடுத்துகிட்டு வரும். நீங்கள் எப்பொழுதுமே மிக மிக சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உனக்கு தன்னைத்தான் உணர்ந்து செயல்படுவது, சில பேர் சிலர் செய்வதை பார்த்து செய்வது, இப்படி இயற்கையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தருதோ அதை எதிர்பார்த்திருந்து அதை பெற்று அதை அடைவது, இப்படி பல சூழ்நிலைகளும் அவரவர்கள் வயசிற்கு ஏற்ப அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களை போற்றக்கூடியதாகவும் உங்களை வழி நடத்தக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஆகையினால் சிரமங்கள் வருவது போல் இருந்தாலும் அதை சிரமமாக கவனிக்காமல் உங்களுடைய முயற்சியாகவும் பயிற்சியாகவும் நினச்சிட்டு வாங்க. உறவு ஒரு பிரச்சனை உடையவங்களாக இருப்பாங்க. அந்த உறவுக்காரவங்கள் மூலமாக கடும் சொல் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னாட்டால் அந்த கடகராசி அப்படியே இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமாக போவதனால் விரயத்தை தான் கொடுக்கும். என்னதான் நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதாகவே நடக்காது. நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது.
எதிர்பார்த்தாலும் கஷ்டம், எதிர்பார்க்காத அவங்களே செய்வாங்கன்னா அதுவும் கஷ்டம். ஆக மொத்தத்தில் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே உங்களை நிலைநிறுத்தி வச்சிருக்குமே தவிர உங்களை அங்கேயும் இங்கேயும் செல்வதற்கான ஒரு சூழ்நிலையை அமைக்காது. ரொம்ப 100-10 பேர் வேணால் இடம் விட்டு இடம் மாறுவதும் அங்கே போய் சில சூழ்நிலையை தேடுவதுமாக இருக்கும். ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பது தான் சிறப்பு. ஆனால் மனமானது ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லும், இன்னொரு பக்கம் என்னென்னா புறப்படணும்னு சொல்லும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை வகுத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆவணி மாத நிலையானது மிக மிக அற்புதமான உங்களை வழிகாட்டுதலுக்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் மிக தெளிவாகவும் ரொம்ப கவனமாகவும் உங்களை புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மையாகவும் நீங்கள் இருந்தால் என்னதான் தடை வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களை தான் தேடி வரும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் இன்று இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அந்த கடகராசி நேயர்களுக்கு எண்ணற்ற நுட்பமான விஷயத்தை அவரவர்களுடைய ஜாதக விதிப்படி இப்படி தான் நடக்கும், இந்த இடத்துல தான் நடக்கும், என்னவாக தான் நடக்கும்ன்றத சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. ஆனால் மிகவும் கவனமாக இருந்து கையில் காலில் அடிபடாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும். சில நேரங்களில் சில இடத்துல சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் கவனமாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து. அதன் மூலமாக உங்களுக்கான சக்கராசி என்ன செய்யுது, உங்களுடைய அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் சக்கராசி எப்படி இயங்கிகிட்ருக்கு, இதை நம்ம எப்படி இயக்கணும். எப்பொழுதுமே ஒரு பொருளை இயக்குவதில் மனிதன் திறமைசாலியாக இருக்கிறான். கொஞ்சம் விட்டுட்டான்னா அந்த திறமைக்கு அவப்பேர் தான் வரும். ஆகையினால் இந்த கடகராசினர்கள் இப்பொழுது மிகவும் கவனமாக செயல்பாட்டினை கொண்டு வர வேண்டும். மனதுக்குள் வந்த செயல்பாட்டை நீங்கள் மன உறுதியோடு செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக உங்களோட பயணமானது மிக மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் கடகராசினியர்கள் மிகவும் அற்புதமானவர்கள். அதுவும் பெண்கள் என்றால் குடும்ப இல்லற பொறுப்பில் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த இடத்த விட்டு வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அது உங்களுக்கு அவப்பேர் வரும். ஏன் இந்த கடகராசி நேயர்களுக்கு தற்சமயம் ஆவணி மாதத்தில் கூட சில கஷ்டங்கள் அவப்பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள், அனுபவங்கள், அவர்களுடைய சித்தர் பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது, கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க. அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்.